إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا فمن يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تقصر إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب قال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى في آية أخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أيها الإخوان والأخوات أوصيكم وإياي أولا بتقوى الله அளவில்லா கருணையாளன் நிகரில் அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிச்சுகிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஐமாக்கள், இன்னும் நல்லடியார்கள் அனைவர் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் இல்லத்தில் அவன் நம் மீது கடமையாக்குள்ள ஜுமா எனும் தொழுகை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காண்பித்த வழிமுறை பிரகாரம் ஜுமாவுக்கு உரிய நேரத்தில் இங்கே ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவரும் மீதும் ரஹ்மான் அல்லாஹ்வின் கருணையின் கிருபையின் விளவட்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த ஜுமாவுடைய முதலாம் முறையாக செய்கிறேன். அன்புக்குரிய தன்மை சகோதரர்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த உலகில் பிறந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் ஒரு நாள் மரணிக்க இருக்கின்றார்கள். அதே போன்று இந்த உலகம் ஒரு நாள் முடிவுரை இருக்கிறது. இந்த உலகம் அழிந்ததற்கு பிறகு நாம் எல்லாம் அல்லாஹ்விற்கு முன்னால் மறுமையில் உயிர் கொடுத்து எழுப்பப்பட இருக்கிறோம். அந்த நாள் எதற்காக வேண்டி என்று கேட்டால், இந்த உலகில் நாம் செய்த செயல்கள், நமக்கு அல்லாஹ் விதித்திருக்கின்ற கடமைகள், அதை நாம் எந்த அளவிற்கு நிறைவேற்றி இருக்கிறோம் என்பதை விசாரணை செய்வதற்காக வேண்டி அத்தகைய ஒரு நாளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த நாளில் குல்லுஹும் ஆத்திஹி யௌமல் கியாமத்தி வஃதா விர்தா, மறுமை நாளில் எல்லோருமே தனித்தனியாக, யாருமே நமக்கு துணை இல்லாமல், எந்த அதிகாரமும் எந்த செல்வாக்கும் எந்த செல்வமும் இல்லாமல் நாம் அல்லாஹ்விற்கு முன்னால் வந்து நிற்க வேண்டியிருக்கும். அந்த நாளில் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் விசாரணை செய்ய இருக்கிறான். விசாரணையை பொறுத்தவரையில் இரண்டு வகையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற அருட்கொடைகள், நியமத்துகள், அவை அனைத்தும் நம்மிடத்தில் விசாரிக்கப்படக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், மறுமையில் நம்முடைய செயல்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சும்மல துஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நഈம் என்கிற அந்த வசனத்தை ஓதி காட்டிவிட்டு சொல்கிறார்கள், ஓதி காட்டுகிறார்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில். அப்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அய்யுன் நஈமின் நுஸ்அலு, எந்த நியமத்தை பற்றி நம்மிடத்தில் விசாரிக்கப்பட இருக்கிறது? இந்த வசனம் ஓதி காண்பிக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நம்மிடத்தில் என்ன நியமத்து இருக்கிறது, எதை பற்றி நம்மிடத்தில் விசாரணை செய்யப்பட இருக்கிறது? ஏனென்றால் இந்த வசனம் அருளப்படுகிற நேரத்தில் சஹாபாக்களிடத்தில் தண்ணீரும் பேரித்த மடுவும் தவிர வேற எதுவுமே இல்லை. அதான் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற ஆகப்பெரிய ஒன்று. பிறகு அவர்கள் சொல்கிறார்கள், அதே போன்று எங்களிடத்தில் என்ன இருக்கிறது? எதை நம்மை எதிர்நோக்கி இருக்கின்றால் நம்முடைய தோள்களில் இதோ வாள் இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் நம்மிடத்தில் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது என்ன ஞாபகத்தை பற்றி அல்லாஹ் நம்மிடத்தில் நாளை விசாரணை செய்ய இருக்கிறான் என்று
கேட்கிற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன தாலிக சயகூலு, அது நிச்சயமாக நடந்தே தீரும். மறுமையின் விசாரணை, மறுமையில் நமக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்ற அருப்படைகளை குறித்த விசாரணை என்பது நடந்தே தீரும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்கிற போது இமாம் இப்னு கஸீர் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் மறுமை நாளில் அவனுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்ற ஆரோக்கியம், பாதுகாப்பு, வாழ்வாதாரம், இது அல்லாத எல்லா நியமத்துகளை பற்றியும் அவன் விசாரிக்கப்படுவான். அதற்கான பதில் அவன் சொல்ல கடமைப்பட்டவனாக இருந்து கொண்டிருக்கிறான். இந்த அளவிற்கு சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஸூலா கதம் அப்தின் ஹத்தா யுஸால عن عمره فيما أفناه وعن شبابه فيما أبلاه وعن ماله من أين اكتسبه وفيما أنفقه. ஒரு மனிதன் நாளை மறுமையில் அவனுடைய ஆயுளை பற்றி, அது எவ்வாறு அவன் கழித்தான் என்பதை பற்றி விசாரிக்கப்படுவான். அவனுடைய இளமையை பற்றி, அந்த இளமையை அவன் இந்த உலகத்தில் எவ்வாறு செலவழித்தான். ஆயுளுக்குள் இளமை அடங்கும் என்று சொன்னாலும் இளமை என்பது துடிப்பான ஆற்றல் மிகுந்த ஒரு பருவம் என்பதனால் அதை குறித்து அல்லாஹ் தஆலா அவனை தனியாக விசாரிக்க இருக்கிறான் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். 50 வருடம் 60 வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்து நாம் முடித்து, நம்முடைய வாழ்க்கையை முடித்து உலகத்தை விட்டு விடைபெற்று சென்றாலும் கூட மறுமை நாளில் நம்முடைய 60 வயது வரையிலுமான வாழ்க்கைக்கான பதில் சொல்ல வேண்டும். அதிலே நம்முடைய இளமைக்கான பதிலையும் நாம் சொல்ல வேண்டும். அதே போன்று அவருடைய செல்வம் எந்த முறையில் அவன் சம்பாதித்தான், எந்த அடிப்படையில் அதை செலவு செய்தான். இமாம் இப்னு கய்யிம் ஜோசப் அவர்கள் சொன்னார்கள், அவன் சம்பாதிக்கிற போது அது ஹலாலான முறையில் ஈட்டினானா அல்லது ஹராமான முறையில் ஈட்டினானா என்பது பற்றிய கேள்வி அவனுக்கு இருக்கிறது. அதே போன்று அவன் செலவழிக்கிற போது நான் சம்பாதித்தது நான் செலவழிப்பேன் என்று அதை நம்முடைய விருப்பத்திற்கேற்ப செலவழிப்பதற்கு நமக்கு அனுமதி இல்லை. அது செலவழிக்கின்ற வழிகளும் எப்படி இருக்கணும், அல்லாஹ் அனுமதித்ததாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு வரையறுத்து தந்ததன் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதனால் அது எவ்வாறு செலவழித்தா என்பது பற்றி கேட்கப்படுகிறது. அப்படி நம்முடைய செலவினங்கள் அதுவும் ஹலாலானதாக இருக்க வேண்டும், ஹராமான வழியில் இருந்து விடக்கூடாது, இஸ்ராஃபாக அமைந்து விடக்கூடாது, வீண் விரயமான நம்முடைய பொருளாதாரங்கள் கழிந்து விடக்கூடாது என்கிற கேள்விகள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையில் கேட்கப்படும் என்று சொன்னார்கள். இதெல்லாம் கேட்டு இதற்கு ஒருவர் பதில் சொல்லாத வரையில் மறுமை நாளில் அவர் விசாரணை கைதியாகவே இருந்து கொண்டிருப்பார். அதே நேரத்தில் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அதன் அடிப்படையில் இந்த உலகில் வாழ்ந்து நல்லறங்களை செய்த மனிதன் அவரும் விசாரிக்கப்படுவார். ஆனால் அல்லாஹ் அவரை மிக அழகான முறையில் விசாரிப்பான். அல்லாஹ் தஆலா யாரை துருவி துருவி விசாரிக்கிறானோ அவன் அழிந்து விட்டான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லைஸ அஹதுன் யுஹாஸபு யௌமல் கியாமா இல்லா ஹலக். எவன் ஒருவன் நாளை மறுமையில் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறானோ அவன் அழிந்து விட்டான் என்று சொல்கிறார்கள். இந்த செய்தி அல்லாஹ்வின் தூதர் சொன்ன போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனி ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிசாபன் யஸீரா. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அல்லாஹ் தஆலா அவருடைய வேதத்திலே சொல்லுகிறான், யார் தன்னுடைய பதிவேடு வலது கரத்தில் கொடுக்கப்படுகிறார்களோ அவர்கள் இலகுவான முறையில் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா. அப்படி இருக்கிற போது விசாரிக்கப்படுகிறவன் அழிந்து போவான் என்று நீங்கள் சொல்கிறீர்களே என்று அல்லாஹ்வின் தூதரிடத்திலே தன்னுடைய சந்தேகத்திற்கான விளக்கத்தை கேட்கிறார். இயல்பாகவே ஒரு செய்தி இன்னொரு செய்தியை விட மாற்றமாக முரணாக இருக்கிற போது அந்த செய்தியை அறிந்து கொள்வதில் புரிந்து கொள்வதில் மனிதர்கள் தவறிழைப்பார்கள் என்கிற காரணத்தினால் அதற்கான விளக்கத்தை அன்னையவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கேட்கிறார்கள். அதன் அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பதில் சொல்லுகிற போது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா தாலிக ஆரம், அது அவனிடத்தில் எடுத்து காண்பிப்பது மட்டும்தான். இதை செய்தாயா இல்லையா என்று அவனிடத்தில் அல்லாஹ் தஆலா விசாரணையின் போது எடுத்து காண்பிப்பது மட்டும்தான். வலைஸ அஹதுன் யுனாகிஷுல் ஹிசாப யௌமல் கியாமா இல்லா உத்திப. ஆனால் மறுமையில் எவன் ஒருவன் துருவி துருவி கேள்வி கேட்கப்பட்டானோ, இதை ஏன் செய்தாய், அதை ஏன் செய்தாய்,
இதற்கு அவன் இப்படி செய்தாய் என்றெல்லாம் யாரிடத்தில் துருவி துருவி கேள்வி கேட்கப்படுகிறதோ அவன் அதாபிற்கு ஆளாகுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்படியானால் அவன் தப்பிக்க முடியாது. இந்த இனத்தில் இடம் பிடிக்கக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால் நிராகரிப்பாளர்கள், காபிர்கள், அல்லாஹ்விடத்திலே துருவி துருவி கேள்வி கேட்கப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய நாவுகள் பேசுவதை விட அவருடைய உறுப்புகளை வைத்துக் கொண்டு அல்லாஹ் தஆலா பேச வைப்பான். அல்-யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். நாளை மறுமையில் அவருடைய வாய்களுக்கு சீலிடப்படும், அவருடைய கரங்கள் அதை செய்ததை பற்றி பேசும், அவருடைய தோள்கள் அதற்கு சாட்சி சொல்லும் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட ஒரு நாள் காபிர்களுக்கு மிக கடினமானதாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இருக்க முடியாது. அதே போன்றுதான் முனாஃபிக். சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுகின்ற ஒரு நீண்ட ஹதீஸில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா காபிரிடத்தில் எப்படி விசாரணை செய்வான், முனாஃபிக் இடத்தில் எப்படி விசாரணை செய்வான் என்பதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். அவனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிற அருட்கொடைகளை, நியாமத்துகளை ஒவ்வொன்றா எடுத்து கூறி, இதையெல்லாம் நான் உலகத்திலே நீ வாழுகிற போது உனக்கு தந்தேன் அல்லவா என்று சொல்லிவிட்டு அஃபலன்த அன்னக முலாக்கிய, நீ என்னை இந்த நாளில் சந்திப்பாய் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தாயா என்று கேட்கிற போது அவன் சொல்லுவான், எல்லா அருட்கொடையும் எனக்கு தந்தாய் அல்லாஹ், நியாமத்துகள் எல்லாம் தந்தேன், அதை நான் அனுபவித்துக் கொண்டு வாழ்ந்தேன், ஆனால் இந்த நாளில் உன்னை நான் சந்திப்பேன் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்று சொல்லுவான். இது காஃபிருடைய நிலை. அதே போன்று முனாஃபிக்குடைய நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? அவன் சொல்லுவான், நீ எனக்கு எல்லா அருட்கொடைகளையும் தந்தாய், அதை நான் அனுபவித்துக் கொண்டு வாழ்ந்தேன், அதே போன்று இந்த நாளை சந்திப்பேன் என்பதை எதிர்பார்த்துக் கொண்டு அதற்காக நான் என்ன செஞ்ச, உலகத்தில் வாழுகிற போது அமல்களை செய்து கொண்டேன், தொழுதேன், நோன்பு நோற்றேன், தான தர்மங்களை செய்தேன் என்று அவன் அல்லாஹ்விடத்தில் நினைச்சுவான், பொய் சாட்சி சொல்லுவான். அப்போது அவனுக்கு அல்லாஹ் நினைச்சுவான், வாய்க்கு அல்லாஹ் கூட்டு போட்டு அவருடைய உடல் உறுப்புகளை பேச வைப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நாள் தான் மறுமையுடைய அந்த விசாரணை நாள், யௌமுல் ஹிசாப் என்று இதற்கு பேர். அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பல்வேறு வசனங்களில் இந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா திரும்ப திரும்ப இடம்பெற செய்திருக்கிறான். யௌமுல் ஹிசாப், மறுமை நாளின் கேள்வி கணக்கிற்கான அந்த நாள், விசாரணைக்கான அந்த நாள். அந்த நாளில் மூமின்களை அன்றி வேறு யாரும் தப்பிக்க முடியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இப்னு உமர் அவர்கள் ஒரு முறை ஒரு பயணத்தில் இருந்து கொண்டிருக்கிற போது ஒருவர் கேட்கிறார், கைஃப சமீஅத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு ஃபி நஜ்வா, ரகசிய உரையாடலை பற்றி நீங்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்திலிருந்து என்ன கேட்டிருக்கிறீர்கள்? ரகசிய உரையாடல் என்று சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹ்விற்கும் ஒரு அடியானுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய உரையாடல். அதற்குத்தான் அங்கே ரகசிய உரையாடல் என்று சொல்லப்பட்டது. யாரும் அங்கே என்ன பேசப்படுகிறது என்பதை அறிய மாட்டார்கள். அந்த அளவிற்கு அல்லாஹ்விற்கும் அந்த அடியானுக்கு மட்டுமே நடந்து கொள்ளுகின்ற ஒரு உரையாடல். அப்போது அவர் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர் சொன்னார்கள், இன்னல்லாஹ் யுதினில் முஃமின ஃபயல்வலா கன்ஃபிஹி யஸ்ததிருஹு, அல்லாஹ் தஆலா ஒரு மூமினான அடியானை அழைத்து அவனுக்கு ஒரு திரை ஏற்படுத்திக் கொண்டு அவனிடத்தில் அல்லாஹ் தஆலா அவனை நெருக்கி வைத்துக் கொண்டு பேசுவான். அல்லாஹ் தஆலா அவனிடத்திலே கேட்பான், அத்தாரிஃப் தம்பக்கதா அத்தாரிஃப் தம்பக்கதா, இந்த அடியானே இந்த பாவத்தை நீ செய்தாயா, இந்த நாளில் இந்த இடத்தில் இந்த நேரத்தில் இந்த பாவங்களை நீ செய்தாயா என்று கேட்கிற போது அந்த மனிதன் சொல்லுவான், ஐ ரப்பி, ஆம் என்ற சகா நான் அதை செய்தேன். எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவனுக்கு முன்னால் எடுத்து காண்பிக்கப்படுகின்ற, நினைவு கூறப்படுகின்ற அத்தனை பாவங்களையும் அல்லாஹ்விடத்தில் அவன் செய்தான் என்று யோசித்து அவன் ஒப்புக்கொண்டு அதற்கு பிறகு அவன் நினைப்பான் என்று சொன்னால் இதோடு தன்னுடைய வாழ்நாள் முடிந்து விட்டது, தனக்கு அழிவுதான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வராஅ ஃபீ நஃப்ஸிஹி அன்னஹு அலக், தன்னுடைய கதை முடிந்து விட்டது என்று அவன் எண்ணுவான். அப்போது அல்லாஹ் சொல்லுகிறான், சத்தர்து அலைக ஃபித் துன்யா, நான் இந்த பாவங்களை நீ செய்ததை உலகத்திலே உனக்காக மறைத்து விட்டேன். அவன் செய்த பாவம் அல்லாஹ்வுடைய பட்டியலில் இருந்து கொண்டிருக்கிறது, ஆனால் வெளியுலகத்திற்கு தெரியவில்லை. தெரியாமல் அல்லாஹ் அவனை மறைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா அந்த அடியானிடத்தில் சொல்லிவிட்டு, வஅஃபிர்ஹு அல்லாஹு லக்கல் யௌம, இன்றைய தினம் நான் உனக்கு மன்னிக்கவும் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா அவனுடைய நன்மையின் பதிவேட்டை அவனது வலதுகரத்தில் கொடுப்பான். வஅம்மல் காஃபிர் வல் முனாஃபிகூன், அந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியிலே வருகிறது, நயவஞ்சகர்களும் காஃபிர்களும் நிராகரிப்பாளர்களும்
அவர்கள் சொல்வார்கள், அவர்கள் சாட்சி சொல்லுகிற போது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இவர்கள்தான் தம்முடைய இரட்சகனின் மீது பொய்யரைத்தவர்கள், இந்த அநியாயக்காரர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்லுவார் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று இப்னு உமர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சஹீஹ் புகாரியில் இடம்பெற்றிருக்கின்ற ஹதீஸ். இந்த ஹதீஸிலே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், ஒரு முஃமினான அடியான் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுகிற போது அவனுடைய ஈமான் எந்த அளவுக்கு உறுதியானதாக இருக்கிறதோ, அவனுடைய அமல்கள் அல்லாஹ்விற்கு அவன் எந்த அளவுக்கு இஹ்லாஸானதாக இருக்கிறதோ அதற்கேற்ப அவனுக்கு அங்கே வெகுமதிகள் அதன் மூலமாக கொடுக்கப்படும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அதே நேரத்தில் மூமின்களாக இருக்கக்கூடிய பாவிகள் அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள். மூமின்களாக இருப்பதனால் எல்லோரும் தப்பித்து விடலாம் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. ஏனென்றால் பாவம் செய்த மூமின்களுக்கு நாளை மறுமையில் நரகம் இருந்து கொண்டிருக்கிறது. யாரை அல்லாஹ் மன்னிக்கவில்லையோ, யாரை அல்லாஹ் தஆலா அவருடைய கருணையின் மூலமாக அவருடைய பாவங்களை அழித்து அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கி அவர்களை மீட்டெடுக்கவில்லையோ அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நஷ்டவாளிகளாகத்தான் இருப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையில் நம்முடைய எல்லா அமல்களுக்குமான எல்லா செயல்களுக்குமான கணக்கு வழக்குகளை சமர்ப்பிக்க வேண்டியவர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையில் நடைபெறுகின்ற ஒரு விசாரணையை பற்றி சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் ஒரு அடியானிடத்தில் பேசுவான், இப்னு ஆதம் மரித்து ஃபலம் தஉதினி, ஆதமின் மகனே, ஓ மனிதனே, நான் நோயாளியாக இருந்தேன், நீ என்னை நலம் விசாரிக்க வரவில்லை. சுப்ஹானல்லாஹ். இது நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா நம்மை ஒவ்வொருவரையும் எடுத்து நிறுத்தி வைத்துக் கொண்டு கேட்கின்ற ஒரு கேள்வி. நம்மிடத்தில் அல்லாஹ் இருக்கிறான், கேட்க இருக்கிறான். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் ஹுக்கூக்குல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்விற்கான ஹக்குகளை மட்டும் சொல்லுகின்ற மார்க்கம் அல்ல. மாறாக இந்த மார்க்கம் நமக்கு என்ன செய்கிறது, ஹுக்கூக்குல் இன்சான், மனிதனுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை அறிவுறுத்துகின்ற ஒரு மார்க்கம். யாரும் நான் அல்லாஹ்வுடைய ஹக்குகளை சரிவர நிறைவேற்றுகிறேன், நான் இணை கற்பிக்கவில்லை, ஷிர்கான காரியங்களை விதத்தான காரியங்களை நான் செய்யவில்லை, 5 நேர தொழுகைகளை நான் கடைபிடித்து வாழுகிறேன், ரமலான் வருகிற போது நோன்பு நோக்கிறேன், என்னால் முடிகிற போது ஹஜ்ஜையும் உம்ராவை நிறைவேற்றுகிறேன், என்னுடைய பொருளாதாரத்திலே ஜக்காத் கொடுக்கிறேன், முடிந்து விட்டது என்னுடைய கடமை. இஸ்லாம் என்றாலே 5 கடமை தானே, அந்த 5 கடமையை நான் நிறைவேற்றி விட்டேன் என்று தன்னுடைய காலரை தூக்கிவிட்டு நடக்க முடியாது சோதரர்கள். இதை தாண்டி இஸ்லாம் நமக்கு என்னெல்லாம் பொறுப்புகளை கடமைகளை விதித்திருக்கிறதோ அவை அனைத்தையும் நாம் செய்ய கடமைப்பட்டவர்கள். ஆனால் இன்றைய காலத்தில் நம்முடைய சமுதாயத்தின் நிலை பரிதாபகரமாக இருந்து கொண்டிருக்கு. இஸ்லாம் நமக்கு சுமத்துகின்ற சமூக கடமைகளை பற்றி அக்கறை இல்லாதவர்களா, அதை பற்றி அறியாதவர்களா நம்மில் பலரும் இருந்து கொண்டிருக்கிறார். எல்லோரும் மறுமை நாளுடைய நிகழ்வுகளை இங்கேயே நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மறுமையுடைய நிகழ்வு என்ன? யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபத்திஹி வ பனி. அந்த நாளில் ஒரு மனிதன் தன்னுடைய தாயை விட்டு விரண்டோடுவான், தன்னுடைய மனைவியை விட்டு விரண்டோடுவான், தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டோடுவான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எந்த விதமான பல அன்சாப பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் எந்த விதமான தொடர்புகளும் இருக்காது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமூகமாக வாழுகின்ற நாம் நமக்கு சமுதாயத்தின் அடிப்படையில் என்னென்ன சமூக பொறுப்புகள் இருக்கிறது என்பதை பற்றி கவலை இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற நேரத்திலே நாம் நினைச்சோம், உலக அரங்கில் நடக்கக்கூடிய அரசியல்களை நிகழ்வுகளை பற்றி பேசி அதற்காக கவலையை வெளிப்படுத்துகின்றவர்களா, அதற்காக ஆத்திரப்படுகின்றவர்களா, ஆதங்கப்படுகின்றவர்களா, உணர்ச்சி போக பேசக்கூடியவர்களா இருக்கிறோம். அதுல எந்த குறையும் இல்லை. ஆனால் அண்டையில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் சகோதரன், அண்டையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், அவர்கள் நோயிட்டு இருக்கிறார்கள், அவர்கள் இயலாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு தலையில் போட்டுக் கொள்வதற்கு நாங்கள் தயார் இல்லை. நாங்க சர்வதேச பிரச்சனை வேணா நினைச்சலாம் டீல் பண்றதுக்கு ரெடி. நாங்கெல்லாம் தொட்டா என்னதான் நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல் தானே தவிர ஸ்டேட் லோக்கல் அதெல்லாம் வேற ஆள் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. அதையெல்லாம் புறந்தள்ளக்கூடியவர்களா என்று நம்மில் அதிகமானவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நாளை மறுமையில் நம்மிடத்தில் கேட்கக்கூடியது என்ன? மரித்து ஃபலம் தஉதினி,
நான் நோயாளியாரே, நீ என்னை நலம் விசாரிக்க வரவில்லை. இது நடக்காத ஒன்று. அல்லாஹ் நோயாளியாக மாட்டான். நாம் நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையில் உறுதியாக யக்கீனோடு அறிந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் யாரு? அகில உலகத்திற்கு ரப்பு, பிரபஞ்சத்தை படைத்தவன், எவ்வித குறைகளுக்கும் அப்பாற்பட்டவன், குறைகள் பலவீனம் என்பதை தாண்டி இருக்கக்கூடியவன் அல்லாஹ் தஆலா என்பதை உறுதியாக நம்புகிற நாம், நம்மிடத்தில் அல்லாஹ் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? நான் நோய்வாய்ப்பட்டேன், நீ என்னை நலம் விசாரிக்கவில்லை. அப்ப இங்கே நம்ம என்ன பதில் சொல்லுவோமோ அதே பதிலை அங்க சொல்லுவோம். என்ன பதில்? அல்லாஹ்வுக்கு நோயா? அல்லாஹ்வுக்கு இயலாமையா? அல்லாஹ்வுக்கு முடியாமல் போகுமா என்று நம்ம நினைக்கிறோம். இங்கே இந்த கேள்விக்கு ஆச்சரியத்தோடு வினா கொடுக்கிறோமே, அதே போன்ற ஒரு வினாவை மறுமை நாளில் ரப்பிடத்திலே கேட்க இருக்கிறோம். யார் கைஃப அவுதுக் வ அன்த ரப்புல் ஆலமீன் என்று சொன்னா, உன்னை நலம் விசாரிக்கிறதா? எப்படி அது சாத்தியம்? நீ யார்? அகில உலகத்திற்கான ரப்பு. அப்படி இருக்கிற போது இது எப்படி நடைபெறும் என்று கேட்பார்கள். அந்த மனிதன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக சொல்லி காட்டுகிறார்கள். அமா அலிம்த அன்ன அப்தி ஃபுலானன் மரில ஃபலம் தஅதுஹு. என்னுடைய ஒரு அடியான் நோய்வாய்ப்பட்டான், உனக்கு அந்த தகவல் வந்தது, நோய்வாய்ப்பட்ட அந்த சகோதரனை குறித்து நீ அறிந்திருக்கிறாய், அறிந்தும் கூட அவரை நலம் விசாரிப்பதற்காக நீ செல்லவில்லை. நீ அங்கே சென்றிருந்தாய், நீ அந்த நோயாளியை நலம் விசாரிப்பதற்காக நீ சென்றிருந்தால் அவரிடத்தில் நீ என்னை கண்டிருப்பாய். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க. அங்கே நான் இருந்திருப்பேன் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த அடியானுக்கு உதவி செய்கின்ற உதவி, அதற்கான பிரதிபலனை அல்லாஹ் வழங்க இருக்கிறான். நோயாளியை நம்ம நலம் விசாரிக்கிறது என்று சொன்னால் வெறுமனே பார்த்து விட்டு வருவது மட்டுமல்ல ஒரு முஸ்லிமுடைய கடமை. அந்த நோயுற்றிருக்கிற சகோதரருடைய பிரச்சனை என்ன, அவருக்கு அதற்கு தேவைப்படுகின்ற ஆறுதல் என்ன, அல்லது பிரார்த்தனை என்ன, உதவி என்ன, எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொண்டு அதை நிறைவேற்ற கடமை கொண்டவர். நலம் விசாரிக்க செல்லுகிறோம் என்று சொன்னால் எப்படி இருக்கிறார்? நல்லா இருக்கிறாரா? அல்ஹம்துலில்லாஹ், நாங்க வரோம், இதை தாண்டி எங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை என்று உதாசீனப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட செய்தி அல்ல. மாறாக அந்த நோயுற்ற நபர் எந்த சிரமத்தில் இருக்கிறார், எந்த கஷ்டத்தில் இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்வது என்று, நோயுற்று இருக்கிறவர்களை நோயில் நாம் என்ன செய்யாது, ஒருபோதும் அந்த நோயை நம்மால் பகிர்ந்து கொள்ள முடியாது. அவருடைய நோயை நாம் சில, நீங்க கஷ்டப்படுறீங்க, வேதனைப்படுறீங்க, கொஞ்சம் என்கிட்ட டிரான்ஸ்பர் பண்ணுங்க, நான் என்ன செஞ்சுக்கிறேன், சுமந்து கொள்கிறேன் உங்களுக்காக என்று சொல்ல முடியுமா என்றால் நிச்சயமா முடியாது. இன்னும் சொல்ல போனால் அதை பார்க்கிற போது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் என்ன எண்ணத்தில் இருக்கும் என்று சொன்னால், இப்படி நம்முடைய மனநிலையில் இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் அது போன்ற நோயை எனக்கு தந்து விடாது, அது போன்ற கஷ்டத்தை எனக்கு தந்து விடாது என்றுதான் நம்முடைய மனநிலை இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர்கள் வேறு என்னெல்லாம் விதமான சிரமங்களை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதற்கு ஆறுதல் சொல்லக்கூடிய விதத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளியிடத்தில் சென்று நீங்கள் நோயாளிகளுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும், அவர்களுக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை சொல்லி இருக்கிறார்கள், துஆவை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதை செய்வது உண்டா? அதை தாண்டி அவர்கள் பொருளாதாரம் இல்லாதவர்களாக இருந்தால், வறுமை நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால், அவருடைய அந்த நோயிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கான உதவிகளை நாம் செய்வதுண்டா? அது நம்முடைய கடமை இல்லையா? இந்த அளவுக்கு சொன்னால் இன்றைக்கு சமுதாயத்திலே செல்வம் படைத்தவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒரு நோய்வாய்ப்பட்டாலும் கூட, நெருங்கிய உறவில் உள்ள அல்லது கொஞ்சம் தூரமான உறவு என்று சொன்னால் அவர்களை என்ன செய்யறோம், அந்த செல்வந்தர் நினைத்தாரேயானால் தன்னுடைய அந்த உறவுக்காரருக்கு, அந்த சகோதரருக்கு அவருடைய பொருளாதாரத்தை கொண்டு பெரிய மருத்துவமனைக்கு சென்று அவருக்கு வைத்திய பார்க்க முடியும். ஆனா என்ன செய்யறாங்க, அவங்க 4 பள்ளியில போய் கேளுங்க, யாரோ உதவி செய்வாங்க என்று தன்னுடைய பொருளாதாரம் இழந்து விடக்கூடாது என்கிற மனநிலையில் அவர்களை தாக்கி விடுவதை நம்ம பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அன்பானவர்களே, ஒரு முஸ்லிம் சகோதரன் அவர்கள் உங்களுடைய இரத்த பந்த உறவாக இருக்க வேண்டும் என்கிற தேவையில்லை, யாராக இருந்துட்டு போட்டும், அவருக்கு உதவி செய்வது உடைய கடமை. அதை குறித்து தான் அல்லாஹ் நாளை கேட்கிறானே தவிர நம்முடைய இரத்த பந்த உறவுகளை குறித்து அல்லாஹ் இந்த கேள்வி கேட்கவில்லை, எந்த ஒரு சகோதரனை குறித்தும். ஏனென்றால் இந்த ஹதீஸுடைய வாசகத்தை பாருங்கள், அன்ன அப்தி ஃபுலான் அப்படியானால் அது நக்கீராவான சொல். நக்கீரா என்று சொன்னால் குறிப்பிடாத ஒரு நபர், யாரோ எவரோ என்று தெரியாத ஒரு நபர். அவருடைய விஷயத்தில் தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், என்னுடைய ஒரு அடியான் அவர் நோய்வாய்ப்பட்டார், அவரை நீ நலம் விசாரிக்க சென்றிருந்தாய், அதற்கான பிரதிபலனை நீ என்னிடத்தில் கண்டிருப்பாய். யாராக இருந்தாலும்
ஒரு முஸ்லிம் சகோதரனுக்கு இன்னொரு சகோதரன் ஆற்ற வேண்டிய கடமை. அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு சொன்னாங்க இல்லையா, ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி சித்துன். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள், உரிமைகள் 6 உண்டு கொண்டிருக்கிறது. ரத்து சலாம், சலாமிற்கு பதிலளிப்பது. வஇயாதத்துல் மரீத், நோயாளியை நல விசாரிக்க செல்வது ஹக்கு, நமக்கு கடமை. வத்திபாவு ஜனாசா, ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது. அதே போன்றே விருந்து கழித்தால் அந்த அழைப்பிற்கு பதில் சொல்வது. இப்படி என்ன செஞ்சாங்க, பட்டியலிட்டு சொன்னார்களா இல்லையா அல்லாஹ்வின் தூதர்கள்? அதில் ஒன்றுதான் என்னது, அவர் நோய்வாய்ப்பட்டால் அவரை நலம் விசாரிக்க செல்வது. அந்த நலம் விசாரிக்க செல்வதில் அவருக்கான உதவிகள், ஒத்தாசைகள் எல்லாமே அடங்கும். இன்னைக்கு பாருங்க, முஸ்லிம் அல்லாத சமுதாயத்தவர்கள் நோயாளிகளை பராமரிக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தவர்கள் இருக்கிறார்கள். நாளை மறுமை நாளில் அவரிடத்திலே அல்லாஹ் தஆலா இந்த கேள்வி அவரிடத்தில் கேட்க மாட்டான். ஏன் கேட்க மாட்டான்? அவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளவில்லை, அவனுக்கு இணை வைத்து வாழ்ந்தார்கள், நிராகரிப்பாளர்கள் உலகத்தில் வாழ்ந்தார்கள். குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுகின்ற அடிப்படையில் அவர்களுக்கு நிரந்தர நரகம் என்கிற நிலையில் அவர்கள் சொன்னாங்க. இந்த நல்லறத்தை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாளை மறுமையில் இப்படி ஒரு கேள்வி கணக்கு இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டிருக்கிற நாம் இதை அலட்சியம் செய்து கொண்டு வாழ்கிறோம். எந்த அளவுக்கு நம்முடைய செயல்கள் குர்ஆனை விட்டு சுன்னாவை விட்டு தூரமா இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான எடுத்துக்காட்டு. அந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியிலே அல்லாஹ் தஆலா இது அனைத்துமே ஹதீஸுல் குத்ஸி என்கிற தரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற செய்தி. எனவே அல்லாஹ் தான் பேசுகிறான். அங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க, அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் என்ன செய்றான், அடியாரை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், நான் வந்தேனே நீயே வரல, நான் நோயுற்றேனே நீ ஏன் வரவில்லை? அடுத்ததா அல்லாஹ் சொல்கிறான், இஸ்ததான்துக ஃபலம் துதைமினி, நான் உணவு கேட்டு வந்தேன், நீ எனக்கு உணவளிக்கவில்லை. அல்லாஹ் அக்பர். அதே பதிலை அந்த மனிதன் சொல்கிறான், கைஃப உதுமிக வஅன்த ரப்பில் ஆலமீன், என்ற சகா நீ உனக்கு நான் எப்படி உணவளிக்க முடியும்? நீயோ அகிலத்தின் ரட்சகனாய் இருக்கிறாய். அகில உலகத்திற்கு ரப் என்று சொன்னால் அவன் தான் யாரு? உணவை வழங்கக்கூடியவன். அல் காலிக் அல் மாலிக் அல் முதப்பிர் சையதுல் முத்தா என்பதுதான் ரப் என்கிற வார்த்தைக்கான அர்த்தம். படைப்பாளன், அரசன், காரியங்களை நிர்வகிக்கக்கூடியவன், கட்டுப்படுதலுக்குரிய எஜமானன். அப்படி இருக்கிற ரப்பிற்கு பசிக்குமா? ரப்பிற்கு பசி என்பது இல்லை. எல்லா விதமான உணர்வுகளுக்கும் அப்பாற்பட்டவன் அல்லாஹ். பசி, தாகம், கவலை, துக்கம் என்கிற எல்லா நிலையிலிருந்தும் அப்பாற்பட்டவன். அப்படி இருக்கிற அல்லாஹ் என்ன கேட்கிறான், நான் பசித்திருந்தேன், நீ எனக்கு உணவளிக்கவில்லை. அப்போது அந்த பதிலின் அதே பதிலை சொல்லுகிற போது அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இன் அப்தி ஃபுலான், என்னுடைய அடியான் உன்னிடத்தில் நினைச்சா உணவு கேட்டு வந்தான், ஃபலம் துதைமுஹு, நீ அவனுக்கு உணவளிக்கவில்லை. அமா அலிம்த அன்னக லவ தஅம்தஹு லவஜதஹு தாலிக இந்தி, என்னுடைய அந்த அடியானுக்கு நீ உணவளித்திருந்தாய், அதற்கான பிரதிபலனை நீ என்னிடத்தில் இங்கே கண்டிருப்பாய். அல்லாஹ் தஆலா அவனுக்கே பசிப்பது போன்று அல்லாஹ் இருக்கிறான். இந்த செயலை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அடுத்ததா அல்லாஹ் தஆலா கேட்கிறான், இஸ்தஸ்கைதுக, ஓ மனிதா, நான் உன்னிடத்தில் நீர் கேட்டு தண்ணீர் கேட்டு தாகமாக இருக்கிறது, எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று உன்னிடத்தில் வேண்டினேன், நீ எனக்கு தண்ணீர் அளிக்கவில்லை. அப்போதும் அந்த மனிதன் அதே பதிலை சொல்லுகிறான். அன்பானவர்களே, இந்த கேள்வி நாளை மறுமையில் என்னிடத்தில் உங்களிடத்தில் நம்முடைய ரப்பு கேட்டால் நாம் என்ன பதிலை சொல்வோம்? இதே கேள்விக்கு நாம் இலக்காகிறோம். நமக்கு தெரியும் மறுமையில் கேள்வி இருக்கிறது, விசாரணை இருக்கிறது. அந்த விசாரணைக்கு பிறகுதான் அல்லாஹ் தஆலா நம்மை சொர்க்கத்துக்கு அனுப்ப இருக்கிறான், அல்லது நம்மை அல்லாஹ் தண்டிப்பதாக இருந்தால் நரகத்திற்கு அனுப்ப இருக்கிறான். இந்த விசாரணை முடியாமல் அங்கிருந்து யாரும் நகர்ந்து செல்ல முடியாது. மறுமையினாவுடைய அந்த விசாரணை என்பது துல்லியமானதாக இருக்கும். இவை அனைத்தையுமே நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இந்த விசாரணை நம்மோடு அல்லாஹ் தஆலா செய்கிறான் என்று சொன்னால் அந்த நாளில் நாம் எப்படி தப்ப இருக்கிறோம்? அதற்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? என்ன அமலை செய்து இந்த கேள்வி கணக்கில் நாம் இடம் பிடிக்கவில்லை என்கிற நிலை இருந்து கொண்டிருக்கிறது. என்றால் அப்படி உள்ள ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 70 அல்ஃபின் யதுகுலுல் ஜன்னத 70 அல்ஃபின் பிகைரி ஹிசாபின் வலா அதாபின். நாளை மறுமையில் 70,000 பேர்
1 2 அல்ல 70,000 பேர்கள் என்ன செய்வாங்க? எவ்வித கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் செல்வார். அவர்களுக்கு கேள்வியும் இல்லை, தண்டனையும் இல்லை. நேரா போங்க சொர்க்கத்துக்கு என்று அவங்க அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு அனுப்ப இருக்கிறான். அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று இன்னொரு தரப்பினர்கள் யாரு? நாம் உரையில் சொல்லி காட்டியதை போன்று அல்லாஹ் எடுத்து காண்பித்து இதெல்லாம் செஞ்சியா, அதெல்லாம் அவருடைய பாவங்கள் நன்றாக விலகிக் கொள்ளணும். அல்லாஹ் தஆலா மனிதன் செய்யக்கூடிய பாவங்களில் நான் என்னுடைய ரப்பிற்கு செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹ் அவன் நாடுகின்றவர்களுக்கு மன்னிக்கக்கூடியவனா இருக்கு. அப்படிப்பட்ட பாவத்தை தான் அந்த மனிதனுக்கு நிச்சயம் தனியா ரகசியமா அல்லாஹ் அவனை விசாரித்து, சரி எல்லாத்தையும் உனக்கு உலகத்துல மறைச்சிட்டேன், இங்க நான் உன்னை மன்னிச்சிட்டேன், போ சொர்க்கத்திற்கு என்று அனுப்புகிறான். சுப்ஹானல்லாஹ். அதே நேரத்தில் நாம் செய்கிற பாவங்கள், நாம் செய்யக்கூடிய அநியாயங்கள், நாம் செய்யக்கூடிய அக்கிரமங்கள் அது பிறரை பாதிக்கும் என்றிருந்தால் நாளை மறுமையில் அவருடைய நிலை என்ன? பாதிக்கப்பட்டவர் நம்மை மன்னிக்காதவரை அல்லாஹ் நம்மை மன்னிக்க மாட்டான். பிறரிடத்திலே நாம் அவருடைய உரிமைகளை பறித்திருந்தோம் என்று சொன்னால் அந்த உரிமைகளை அவரிடத்தில் ஒப்படைக்காதவரை மறுமையில் நம்மகிட்ட ஒப்படைக்கிறதுக்கு என்ன இருக்கு? சொன்னாங்க, முஃப்லிஸ் அத்ததரூன மலில் முஃப்லிஸ், என்னுடைய சமுதாயத்தின் எல்லாவற்றையும் இழந்து ஓட்டாண்டி என்று சொல்லக்கூடிய விதத்திலே, திவாலானவன் என்று சொல்லக்கூடிய விதத்திலே இருக்கக்கூடியவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று சஹாபாக்களிடத்திலே கேட்கிற போது சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல் முஃப்லிஸ் ஃபீனா மல்லா மத்தாலஹு வலா திர்ஹம், யாரிடத்தில் திர்ஹம் இல்லையோ, பணங்காசு இல்லையோ, வாழ்வாதாரத்திற்கான தேவையான பொருட்கள் இல்லையோ, வீடு இல்லையோ, வாசல் இல்லையோ, அவன் தான் எங்களில் திவாலானவன் என்று சொல்கிற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் முஃப்லிஸ மின் உம்மத்தி யத்தி யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் வருவான் என்னுடைய சமுதாயத்தின் முஃப்லிஸ். எப்படி வருவான்? அவன் தொழுதவனாக, ஜக்காத் கொடுத்தவனாக, இன்ன அமல்களை செய்தவனாக அவன் வருவான். அவன் ஒருவனை அடித்திருப்பான், ஒருவனை ஏசியிருப்பான், பேசியிருப்பான், அவனுடைய செல்வத்தை அபகரித்திருப்பான், பிறருடைய ரத்தத்தை அவன் சிந்தி இருப்பான். இப்படிப்பட்ட அநியாயங்களை, அக்கிரமங்களை அவன் செய்தவனாக வருவான். அவனுக்கு எதிராக பாதிக்கப்பட்டவர்கள் குரல் கொடுத்து அங்கே நின்று கொண்டிருப்பார். இதனால் என்ன செய்யப்படும்? இவன் செய்த தொழுகை, இவன் நோற்ற நோன்பு, இவன் நிறைவேற்றிய ஜக்காத்து, இதெல்லாம் அல்லாஹ் எடுத்துருச்சுவான். இவன் மீது பழி சொல்வதற்கு அவன் நின்று கொண்டிருக்கிறவருக்கு பகிர்ந்தளிக்கப்படும் என்றால் வேறு எதுவும் கொடுப்பதற்கு இருக்காது. உலகத்துல நான் செஞ்ச பாவத்திற்கு எதை ஈடாக கொடுத்து மறுமையில தப்பிக்க முடியும் என்று சொன்னால் நம்மிடத்தில் நன்மைகள் இருந்தால் மட்டும்தான் அது கூட சாத்தியம். நன்மை இல்லைன்னா அதுவும் கிடையாது. அந்த நிலையில இந்த மனிதன் எப்படி இருப்பார் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், அவனுக்கு எதிராக வழக்காடுவதற்கு நின்று கொண்டிருப்பவர்கள் இன்னும் இருப்பார்கள். அவனுடைய நன்மை தீர்ந்துவிடும், அவனுடைய நன்மை தீர்ந்துவிடும். அப்படி இருக்கிற போது அவருடைய பாவங்கள் எல்லாம் எடுத்து இவன் மீது போடப்பட்டு இவனை அல்லாஹ் தஆலா நரகத்தில் தூக்கி வீசுவார் என்று சொன்னார். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வந்துவிடக்கூடாது என்று சொன்னால் ரப்பிடத்திலே நாம் இந்த கேள்வியை சந்திக்கிற போது, இந்த விசாரணை சந்திக்கிற போது நாம் நஷ்டவாதிகளாக இருந்து விடக்கூடாது என்று சொன்னால் உலகத்திலே நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை இங்கேயே நாம் நினைச்சினோம், என்னுடைய ரப்புடைய விசாரணையிலிருந்து நான் தப்பிப்பதற்கான வழிகளை தேடிக்கொள்ள வேண்டும். எதை செய்தால் நான் அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் தப்பிக்க முடியுமோ அதற்கான வழிகளை தேடிக்கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் நம்மை சுற்றிலும் ஏழைகள் இருக்கிறார்கள், வசதியற்றவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், தேவையவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அல்லாஹ் நமக்கு செய்திருக்கின்ற அருள், மறந்துவிடக்கூடாது. மிஸ்ஸல்லாஹ் சொன்னாங்க, இன்னமா துன்சரூன வ துர்ஸகூன மின் துஅஃபாயிக்கும், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைப்பது, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா வாழ்வாதாரத்தை வழங்குவது, ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க. அல்லாஹ்வின் உதவி உங்களுக்கு கிடைப்பதற்கும் உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய செல்வம் பெருகுவது, உங்களுடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத் உண்டாவது, இவற்றுக்குமான காரணம் என்று சொன்னா உங்களில் இருந்து கொண்டிருக்கிற பலவீனர்கள், நோயாளிகளாக இருக்கக்கூடியவர்கள், உணவில்லாமல் கஷ்டப்படுகின்றவர்கள், உடை இல்லாமல் தவிக்கின்றவர்கள், உறவிடமில்லாமல் கஷ்டப்படுகின்றவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு நிச்சயம் நாம் கொடுத்து உதவ வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அதை நாம் செய்யாமல் போனால் இந்த விசாரணையின் போது நாம் தப்பிக்க முடியாது அன்பானவர்களே. எனவே நம்முடைய சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற ஏழைகள், நோயாளிகள், வறியவர்கள், இவர்கள் எல்லாம் கண்டறிந்து உதவி செய்வது நம்முடைய கடமை. பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் அவருடைய விஷயத்தை.
அனாதைகளை எப்படி பொறுப்பேற்றுக் கொள்கிறோமோ அதே போன்றுதான் இந்த ஏழைகளா வறுமை நிலையில் இருந்து கொண்டிருக்கிற மக்களை நாம் பொறுப்பேற்று அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை செய்து கொடுக்க வேண்டும். நம்முடைய மஸ்ஜிதுகளில் எல்லா வாரமும் ஜுமாவின் போது அறிவிப்பு செய்யப்படுகின்ற ஒரு செய்தி என்ன? நோயாளிகள், நோயினால் சிரமப்படக்கூடியவர்கள் பொருளாதார உதவி கேட்டு கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். நம்ம என்ன செய்யறோம்? அதான் போன வாரம் கொடுத்தோம்ல, வார வாரம் கேட்டு தான் இருக்கிறாங்க. வார வாரம் ஒரே நபருக்கா கேட்கப்படுகிறது. எத்தனை பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சமுதாயத்தில், யார் யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. அதையெல்லாம் நாம் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று அந்த அந்த சகோதரருடைய உறவினர்கள் அவர்களை பொறுப்பேற்றுக் கொள்கிறார் என்று சொன்னால் இப்படி என்ன செய்ய வேண்டியதில்லை, கேட்க வேண்டிய தேவை இருக்காது. ஒருவேளை அவர்களுக்கு முடியாமல் இருக்கலாம். அப்படி இருக்கிற காரணத்தினால சமூகம் சார்ந்த இந்த கடமைகளை நாம் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப கேட்கிற போதெல்லாம் கொடுக்கத்தான் வேண்டும். ஒரு முறை கொடுத்துட்டோம், அதை மொத்த கணக்கிலே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் சொன்னா நாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற அருக்குடைகளுக்கு நன்றி செலுத்தாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற அருக்குடைகளுக்கு நன்றி செலுத்துவதாக இருந்தால் அதற்குரிய வழி இதுதான். நம்மை போன்று சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற சகோதரர்கள் யாரெல்லாம் தேவையுடையவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் நம்முடைய பொருளாதாரத்தில் உதவி செய்ய வேண்டும். அப்படி செய்கிற போதுதான் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற அருட்கொடைகளை நாம் சரியான முறையில் பயன்படுத்துகிறோம். இல்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அருட்கொடைகளை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த விசாரணையின் போது நாம் அகப்படுவோம், சிரமப்படுவோம். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நிலையில் நம்மை அனைவரையும் பாதுகாப்பானாக. நம்முடைய சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற இல்லாதவருடைய துயரங்களை துடைப்பதற்கு, அவருக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு நம்மாலான முயற்சிகளை அல்லாஹ்விற்கான இஹ்லாஸான முறையில் அல்லாஹ்விடத்தில் அதற்கான பிரதிபலனை எதிர்பார்த்துக் கொண்டு நிறைவேற்றக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை நாம் அனைவருக்கும் வழங்கட்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த ஜும்மாவுடைய முதலாம் நிகழ்ச்சியை கோரிக்கையாக அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்தக்ஃபிருல்லாஹ் முஸ்லிம். பொதுவாக பொருளாதார உதவிகளை கேட்பதற்கு மனிதன் வெட்கப்படுவான். நம்ம ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் நமக்கு கேட்பதற்கு நமக்கு என்ன இருக்கும்? சங்கோஜமா இருக்கும், வெட்கமா இருக்கும். அப்படி கேட்பதா இருந்தா யார்கிட்ட கேட்போம்? நம்மை பற்றி அறிந்தவர்கள், நமக்கு நெருக்கமானவர்கள். அவர்களை ஒரு முறை தரமாட்டோம் என்று சொல்லிவிட்டால் அதோடு அவர்களையும் கேட்க மாட்டோம். அப்படிதான் மனிதனுடைய இயல்பு. ஆனால் வாராவாரம் கேட்கப்படுகிறது பள்ளியில். அதற்கென்று சில சகோதரர் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதே சகோதரர்களுக்கும் மானமும் கண்ணியமும் எல்லாம் இருக்கிறது. அவர்கள் தங்களுக்காண்டி கேட்க சொன்னார்கள் எல்லாம் கேட்க மாட்டார்கள். ஆனா யாருக்காண்டி கேட்கிறாங்க? அல்லாஹ்விற்காண்டி நாம் கேட்பதனுடைய பிரதிபலன் அல்லாஹ் நமக்கு தருவான். அப்படியான ஒரு எதிர்பார்ப்போடுதான் அவர்கள் பேசுறாங்க. இதை ஒரு வெட்கமான விஷயமாக, கண்ணியக்குறைவான விஷயமாக கருதாமல் தொண்டை ஏந்தி கொண்டு, வாரி ஏந்தி கொண்டு வெளியே நின்று கொண்டிருக்கிறார். அப்படியானால் நாம் என்ன செய்யணும்? நாம் அங்கே கேட்டுவிட்டுதான் கொடுக்க வேண்டும் என்கிற நிலை இல்லை. இது நமக்காக நாம் கொடுக்கின்ற தர்மம், பிறருக்கு அப்படி கொடுக்கிற தர்மம் அல்ல. நாளை மறுமையில் நாம் நீங்களும் அல்லாஹ்வுடைய விசாரணையில் தப்ப வேண்டும் என்று சொன்னால் இதை செய்தாக வேண்டும். இல்லை என்றால் நாம் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே குற்றவாளியால் நிறுத்தப்பட இருக்கிறோம் என்கிற காரணத்திற்காக செய்யப்படுகிற தர்மம். அப்படியானால் அது போன்று கேட்கின்றவர்களை சங்கடப்பட வைக்காமல் நாம் என்ன சொன்னோம்? அதை கண்ணியமான முறையில், நான் பல முறை பல பள்ளியில சொல்லி இருக்கிறேன், மஸ்ஜிதுக்காக வசூல் எடுக்கிறாங்க, போய் வாங்கியே எடுத்து வாங்காதீங்க, யாசிக்காதீங்க. ஏன்? யாருக்கான கடமை இது? இந்த மஸ்ஜித் இங்கே நிலை வருவது யாருடைய கடமை? இங்க இருக்கக்கூடிய அத்தனை மஸ்ஜிதுகளோட கடமை. நம்முடைய வீட்டுக்கு தேவைன்றதுக்காக நம்ம எங்கேயாவது போய் கையெழுந்திட்ட நிக்கிறோம். அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு என்று வந்தா மட்டும் நம்ம நினைச்சிடும் அந்த கேட்டா தர இல்லையா? ஒன்றுக்கு 2 முறை கேட்டால் 3 முறை கேட்டால் தான் தருவேன் என்றெல்லாம் இருப்பது என்பது எத்தகைய மனநிலை என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுக்கிறோம் என்கிற உள தூய்மை நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் நம்மை யாரும் கேட்க வேண்டியதில்லை. நாமே என்ன செய்யணும்? தேடி வந்து கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, சமுதாயத்திலே அது போன்றுதான் தர்மங்கள் இருந்தது. தேடி சென்று கொடுப்பார். அப்படியான நிலைகளை நாம் உருவாக்க வேண்டும். ஏனென்றால் நாம் கொடுப்பது அல்லாஹ்விற்காக வேண்டி. இதற்கான நிரப்பமான கூலி அல்லாஹ் நமக்கு இன்மையிலும் வழங்க இருக்கிறார், மறுமையிலும் வழங்க இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்போம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்ல தௌஃபீக்கினை வழங்கட்டும் என்று கூறி வைத்தாய் வண்டி ஒரு குர்பாவை முன்கர் வல்பகை அல்லது ததக்கரோடு